கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூர் கிராமத்தில் சிதிலமடைந்த நிலையில் இருந்த தொகுப்பு வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் ஒருவர் காயமடைந்தார். வீட்டில் இருந்த மற்றவர்கள் உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை அடுத்த மங்கனூர் கிராமத்தில் ஆதிதிராவிட தெருவில் வசித்து வரும் தம்பதியர் தங்கராஜ் சந்திரா. கூலி தொழிலாளர்களான இவர் அரசு வழங்கிய தொகுப்பு வீட்டில் வசித்து வருகின்றனர். தற்பொழுது தொகுப்பு வீடு சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை சீரமைத்து தர வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கராஜ் நேற்று இரவு தனது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது மனைவி சந்திரா, மகன் அனீஸ், மகள் அனுக்ஷா ஆகியோர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகாவது வீட்டை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கந்தராவட்ட தாலுக்கா மங்கானூரில் குடியிருக்கிறேன். 30 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறோம். வீடு ரொம்ப பழுதாகி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒர்க்காடெல்லாம் வாங்கிக்கிட்டு பார்க்கவே வரல. எம்எல்ஏவிலேருந்து ஓவர்ஸ்லேருந்து கிளர்க்கு வரையும் பார்த்துட்டு டேப்பை பிடிச்சி அளந்துட்டு போனாங்க. உங்களுக்கு நான் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துன்னு சொல்லி ஒர்க்காடு கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் யூனியனுக்கு இதுக்கும் அளந்துட்டு கடனை உடனே வட்டிக்கு வாங்கி ஓடு மாட்டுறன்னு சொல்லி ஓடு வாங்கி மணல் வாங்கி எல்லாம் இருக்குது வட்டிக்கு வாங்கி. அவங்களும் எங்களை விரட்டுறாங்க. இப்போ வீடு இடிஞ்சு விழுந்து காலில் காயமாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா மங்கனூருங்க. நாங்கள் காலனியில் வசிக்கிறோம். காலனி வீடு பழுது பார்த்து தரேன்னு சொல்லிவிட்டு ஒர்க்காடு 3 மாதம் ஆச்சுங்க. இது வரைக்கும் பழுது பார்த்து தரல. எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் நல்லா அம்மா முடியாமல் படுத்துருக்குறாங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்குதுங்க. படித்து கொடுக்குறதுங்க வீடு இல்லை. உடனே இந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்குவோம். கேட்டோம்னாக்கா பண்டில் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தாரு. நைட்டு பேந்துக்கிட்டு என் காலில் விழுந்து போச்சுங்க. காலை வெட்டிடுச்சுங்க. ரத்தம்